நன்றி. இந்த காலையில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி சொல்லி நாம் இந்த ஆராதனை நாம் தொடங்க போகிறோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி நமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று வாசிக்கிற வசனத்தை போல இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த ஆராதனைக்கு ஆயத்தமா இருக்கிற இந்த சமயத்துல கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த புதிய மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய அன்பினால் நினைத்து நடத்த போற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருவரும் துரிதமாக நீர் கூட்டிக் கொண்டு வர போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்க அப்பா, எங்கள் இருதயங்களை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுத்தி எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி அப்பா, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் ஆண்டவரே நன்றியுள்ள துதிகளோடு நாங்கள் உம்மை துதிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்வே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா ஆண்டவரே சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போட்டு அப்பா, நீங்க உற்சாகத்தினால எங்க நினைத்து நீங்க இந்த காலைவேளை நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடும் போதே அற்புதங்கள் நடக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்து நீர் கிரியை செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக உம்முடைய கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் எங்களை சூழ்ந்து கொண்டு நடத்தவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலும் இந்த ஆராதனை நேரங்களில் நீர் ஆண்டவரே சூழ்ந்து கொள்ள போற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். காரியத்தினால நீர் இடைக்கட்டி நீர் ஆண்டவருடைய அன்பினால சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே நீர் இந்த மாதத்தை நடத்த போற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து உம்மை மாற்றமே நினைத்து ஆண்டவரே உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த நீங்க எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 தகப்பனே. எல்லா சாத்தானின் கிரியைகளும் எல்லா ஆண்டவரே ஆராதனைகளுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் நீர் எடுத்து போட போற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். நீர் எங்கள் மத்தியில் கடந்து வந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்கு வந்து செல்கிற ஒவ்வொருவரும் ஒரு பெரிய மாற்றத்தோட ஒரு பெரிய தொடுதலோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கர்த்தர் நீங்க கிருபை செய்வே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒரு மேலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை போற்றி பாடுவோம். ஆண்டவரே, அவர் எப்பொழுதும் நம்மளோட இருக்கிற தேவன் இல்லையா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமாய் பாடுவோம் இந்த பாடலை. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்தி யாரவர் அவரே
ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே, ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நீங்க எத்தனை காரியங்களை எங்களுக்காக செய்திருக்கிறீர், எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லோரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா, ஜெபிப்போம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. மனசு சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லால, மனம் நல்லால, என் மனம் நல்லால. ஓ மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி சுத்தி. ஓ மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி சுத்தி. ஓ இயேசுதானே ஜீவனும் பலனும், யாருக்கு நான் இனி அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும். இயேசுதானே ஜீவனும், இயேசுதானே ஜீவனும் பலனும், யாருக்கு நான் இனி அஞ்சி அஞ்சி வாழணும், அஞ்சி அஞ்சி வாழணும். ஓ மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே. ஆமென். நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லால, மனம் நல்லால, என் மனம் நல்லால. மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி சுத்தி. ஓ மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி சுத்தி. ஓ நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ராஜாவே, இயேசு ராஜாவே, நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லால, மனம் நல்லால, என் மனம் நல்லால. மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி சுத்தி. ஓ மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி 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 சுத்தி, மனம் சுத்தி சுத்தி. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். எப்பொழுதும் எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே நீர். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹalleluya. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அவர் உங்களை குறித்து அதிகமா யோசிக்கிற தேவன். ஆமென். நல்லவராக இருக்கிறார். இதோ இந்த இடத்துல எங்கே where 2 or 3 are gathered, Jesus is there in their midst. இங்க நம்ம மத்தியில இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருக்கிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹalleluya. எத்தனை அதிகமா எங்களை அன்பு செய்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இரு
நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாடுவோம். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எல்லோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லோரும் ஒரு நிமிடம் நின்ற வண்ணமாய் அவரை நோக்கி பார்ப்போமா? உங்களோட உள்ளத்துல என்ன இருக்கிறது? அவரோட பாதப்படியில் அதை இறக்கி வைங்க. ஹalleluya. அவர் மாத்திரம் போதும் என்று உங்களால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? இந்த காலை வேளையில யோசித்து பார்ப்போம். ஏசப்பா, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஆண்டவரே ஹalleluya, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த பலவீனம் எல்லாம் போய்விடும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்துல நான் நிற்கும் போது ஆண்டவரே பூரண பலம் அடைகிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அது ஒரு அமைதி ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை நிரப்புகிறது ஆண்டவரே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க பிரசனத்துல ஆண்டவரே வாழ்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும் என்ற ஆண்டவரே நாங்கள் பாடுவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இன்னொரு வாட்டி பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம். பரிசுத்த தேவனே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் என்னை ரட்சித்து எடுத்த தேவனே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்காக சிலுவையை சுமந்தீரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் என் ராஜா ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும். என் சுகம் நீரே ஆண்டவரே, என் பலன் நீரே ஆண்டவரே. ஹalleluya. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில வேணா இருக்கலாம். ஹalleluya. ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்த நம் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற தேவன் அவரே. ஹalleluya. ஹalleluya.
நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குரலை உயர்த்தி அவர் நாமத்தை போற்றுவோம். ஜெபியுங்க. நன்றி ஆண்டவரே. ராபாரி காபாலாரந்தா. நன்றி 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 ஆண்டவரே. நீர் பெரியவர் பெரியவர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேரா ஒளியினே வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிடா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர். உம்மை ஆராதிப்பேன். அவரோட பிரசன்னத்தில் நின்று அவரை ஆராதிப்பதற்காக நம்மளை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேரா ஒளியினில் ஆண்டவரே வாசம் செய்கிறீர். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிடா மகிமையுடையவர் எங்கள்
நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் வாசம் செய்கிறீர், ஒரு பொழுதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை அறிவீர் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்கள், வேதனைகள், வருத்தங்கள், சுமைகள், பாரங்கள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உங்களிடத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே, உங்களிடத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. நீரே வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த புதிய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஒரு புதிய ஆவியினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்படியே உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை திரும்பி பார்த்து அவங்களுக்காக ஜெபியுங்க. பார்ப்போம், அவங்களுக்காக ஜெபியுங்க. ஏசப்பா, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். இது இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் 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 தனியா இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் கைவிட்டு இல்லை ஆண்டவரே. எங்களோடு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். நன்றி 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 நன்றி. இதோ ஆண்டவரே, முற்றிலுமாய் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம், உங்க பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நிரப்பும் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல இறங்கி வாரும், எங்கள் உள்ளத்தை மாற்றும், எங்களால முடியாத அந்த காரியத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. இதோ அந்த கதவுகளை திறக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஒரு புதிய நிலைக்கு ஆண்டவரை கொண்டு போய் சேருங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஓ நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. இதோ உங்கள் உள்ளத்துல உங்களுக்கு அவர் வெளிப்படுத்தல் கொடுக்கிறார். நன்றி நன்றி அப்பா. அமைதியுடன் அடுத்த கட்டத்துக்கு கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றி 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 இயேசுப்பா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களோடு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. புயல்களின் மத்தியிலே நீர் எங்களோடு இருக்கிறீர். நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவோடைய பரிசுத்த வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த காலை வேளையிலும்? ஆமென் ஆமென். ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனையை உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். எத்தனை பேரோட சொல்ல முடியும்? அவர் நடத்தின விதங்கள் எல்லாமே அதிசயம் அதிசயம். கடந்த மாதம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்தையும் கொடுத்து புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்ம கரங்களை பிடித்து நடத்துவார்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அல்லேலூயா. நல்ல உற்சாகம். நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம நடத்தின தேவனுக்கு நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அவர் இந்த மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்ம நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் ஒருபோதும் மாறுவதே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நிச்சயமா நம்மளை விட்டு எப்பொழுதுமே அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை. இந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தர் நமக்கென்று கொடுக்க, கர்த்தர் நம்ம கரங்களை பலப்படுத்தினதுக்கு அவருக்கென்று நம்ம காணிக்கைகளும் தசம்பாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். நல்லா உற்சாகமா நம்ம கர்த்தருக்கு கொடுக்கும்போது நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினி
காலை வேளையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் இயேசுவே. இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காணிக்கைக்காக நாங்கள் உம்முடைய பாதபீடத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றுள்ள தேவனுடைய வசனத்தின்படி ஆண்டவரை மனப்பூர்வமாக சந்தோஷத்துடனே ஆண்டவரை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் கொடுப்பீர் என்று உம்முடைய வசனம், அதை நாங்கள் விசுவாசித்து உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அப்படியே செய்ய போற வல்லமை உள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசம் உள்ளவராய் இருக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேச போற உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய ஹிருதயங்களை நாங்களே ஆயத்தப்படுத்தி உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்தி தாழ்த்தி உம்முடைய பாதபீடத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாள் வந்து அவரை ஆராதிப்பதும் அவரை துதிப்பதும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நம்ம நன்றி சொல்லி இந்த காலை வேளையிலும் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்ம நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். நம்ம உலகத்தை சுற்றி பார்த்து கொண்டே இருந்தாலும் இன்னைக்கு காலையில் ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் வரும்போது கண்டக்டர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார். அவர் அந்த சைடு படிக்கிறார். சரி, நான் படிக்கிற சைடு ஏதாவது ஒரு நியூஸ் இருக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரிசாவில் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு, இத்தனை பேர் இறந்துட்டாங்க. அது கீழே ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கும் பார்த்தா எங்கே பார்த்தாலுமே ஏதோ ஒரு பயங்கரமான பிரச்சனைகள், அதற்குரிய காரியங்களை தான் பார்த்துட்டே இருக்க முடியுது. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவரே, நம்ம பஸ்ஸில் போனால் கூட இந்த மாதிரி செய்தி தான் என்ன பார்க்க முடியுது அப்படின்னு. பாருங்க, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கா? இல்லவே இல்லை. கடந்த நாட்களில் பார்த்தோம், ஒரு பெரிய நபர் ஆனாலும் எல்லாமே இருந்தும், நல்ல சொத்து சுகம் பணம் எல்லாமே இருந்தும், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஆமென். ஆனால் கர்த்தர் நமக்கு நீடி இரக்கங்களினால அவர் நம்மள அன்பு கூர்ந்து அவருடைய இரக்கத்தினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு காத்து வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இயேசு இல்லை அப்படின்னா நம்மளும் இன்னைக்கு எந்த இடத்துல இருப்போம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஆனால் இயேசு நம்மளை கூப்பிட்டு நம்மளை அழைச்சி நம்மளை இன்னைக்கும் அவர் தெரிந்து கொண்டதுனால இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். முதல் வாரம் தான், இன்னும் சத்தம் வரவே இல்லையே. இப்பொழுது நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 13 18 வசனம் வரைக்கும். யாத்ராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 13 18 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 13 18 வசனம் வரைக்கும். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினாலே அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார்.
அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்படி நம்ம இருக்கிறவங்களை கண்களை மூடி ஒரே நிமிஷம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நீர் விளம்பின இந்த வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவரே எங்கள் ஜீவனை கொடுக்கிறதும் எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறதுமா இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலவேளையில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காட்டி உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாக நிற்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு நாம் துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமீன். எத்தனை பேர் இந்த அதிகாரத்தை வாசிச்சிருக்கீங்க? ஆமீன். நம்ம எல்லாருமே வாசித்த ஒரு வசனம் தான். ஆண்டவர் சொன்ன யெகோவா தேவன் சொன்ன வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இப்பொழுதும் நம்ம இந்த பகுதியில் தான் முக்கியமாக நம்ம சில காரியங்களை நான் தியானிக்கிறதுக்கு முன்பாக, எத்தனை பேருக்கு பிரயாணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்? பிரயாணம் பண்ணுறது இப்போதான் பிரயாணப்பட்டு வந்தால் ஆனாலும் பாருங்கள் முதல்ல கை தூக்குனேன். பிரயாணம் பண்ணுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கேட்டேன்னு எல்லாருக்குமே பிடிக்கும். குறிப்பாக யாருக்கு தூர பிரயாணம் பண்ணும் போது ரொம்ப பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்? அங்கே பாருங்கள், அவர் தான் ஃபஸ்ட்டு கை தூக்குனேன். தூர பிரயாணம் நிறைய பேருக்கு பிடிக்கும். விசேஷமாக இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இந்த மாதம் கடந்த மாதம் எல்லாம் அந்த ஸ்கூல் லீவ்லாம் விட்டு எல்லாரும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே ஸ்கூல் லீவ் விட்டவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது தாத்தா வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு, இல்லை நம்ம சொந்தக்கார் வீட்டுக்கு தூர பிரயாணமாக போகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசை. எல்லாருக்குமே பிடிக்கும் தானே? எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே போகும்போது நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போது அந்த பிரயாணத்தில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? பிரயாணத்தில் நீங்கள் பண்ணும்போது என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்? நான் கேட்டேன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். எத்தனை பேருக்கு பிரயாணம் பண்ணும்போது ஜன்னல் சீட்டில் உட்காந்து நான் என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற எல்லா அழகையும் நம்ம பார்க்கணும், எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும், அழகெல்லாம் நம்ம ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஜன்னல் சீட்டில் உட்காந்து இந்த பிரயாணத்தை ரசிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா இந்த பிரயாணத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹெட்ஃபோன் போட்டு நல்லா அப்படி படுத்து நிம்மதியாக தூங்கினா அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது ரெண்டுமே அவர் கை தூக்கிட்டேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரயாணத்தில் சில பேர் நல்லா யாரா கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கூட பேசிகிட்டே வருவாங்க. இந்த காரியம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிகிட்டே வருவாங்க. அப்படி பிரயாணம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 நம்ம எல்லாமே அனுபவித்து எல்லாமே நம்ம சந்தோஷமாக இருக்கிற காரியம்தான். இப்படி நமக்கு ரொம்ப காரியம் பிடிக்கும். எத்தனை பேருக்கு தனியாக பிரயாணம் போகிறது பிடிக்கும்? ஒருத்தர் தான் கை தூக்குறேன். தனியாக நான் போகணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எப்போ பார்த்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாராவது குடும்பம் யாராவது இருந்தால் நமக்கு செட் ஆகும். தனியாக பிரயாணம் பண்ண ஏன் விரும்புவாங்க அப்படின்னா, எந்த தொந்தரவுமே இருக்காது. சரி, நம்ம தொந்தரவே இல்லாமல் நிம்மதியாக நம்ம பாட்டுன்னு எங்கே போகிறோமோ அங்கே தெளிவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னதான் நம்ம தனியாக பிரயாணம் பண்ணினாலும் கூட சேர்ந்து போகும்போது அது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தானே. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு கூட போகிறோம் அப்படின்னா, இல்லை நம்ம கூட இருக்கிற யாரோ நண்பர்களோட நம்ம குடும்பத்தினரோட போகும்போது நம்ம பேசிகிட்டே வருவோம், நம்ம சில காரியங்களை பகிர்ந்து கொண்டே வருவோம். அந்த நம்ம தனியாக இருக்கிறோம் அந்த ஒரு நினைப்பு அதெல்லாமே இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி பிரயாணத்தில் பல வகைப்படும் போது இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த யாத்ரா புஸ்தகத்தில் ஒரு கூட்ட ஜனம் ஒரு பெரிய பிரயாணத்தில் என்ன பண்ணுறாங்க, மேற்கொள்கிறாங்க. இந்த பிரயாணம் என்ன பிரயாணம்னு தெரியுமா? என்ன பிரயாணம் நினைக்கிறீங்க? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகக்கூடிய பிரயாணம். இப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நமக்கு எல்லாமே தெரியும். இஸ்ரேல் ஜனங்க எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. அங்கே ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்க அழுகுரலை கேட்டு என்ன பண்ணார், இறங்கி மோசேயை பாருங்க, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுடைய அழுகுரலை கேட்டு அவங்கள விடுவிக்கிறதுக்காக, அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்காக மோசேயை என்ன பண்ணார், சின்ன வயதுலேருந்தே தயார் பண்ணி பாருங்க. அந்த எத்தனையோ சூழ்நிலைகள் விரோதமாக அந்த எல்லா சூழ்நிலையும் மாற்றி ராஜாவுடைய அந்த ராணியோட அவர் கண்களுக்கு தயவு, அந்த கண்களுக்கு முன்பாக தயவு கிடைச்சி மோசையை காப்பாற்றி மோசே அந்த இடத்துல வளர்ந்து அதே இடத்துல மோசையை ஒரு பெரிய அதிகாரியாக நிறுத்தி ஆண்டவர் அங்கிருந்து மோசையை அழைத்து இஸ்ரேல் ஜனங்களை வழிகாட்ட தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். இது கேட்கும் போது ஈஸியாக தெரிஞ்சாலும் எவ்வளோ ஒரு பெரிய ப்ராசஸில் ஆண்டவர் குழந்தையா இருந்து அந்த மோசையை அந்த இடத்துல வளர வச்சு அதுக்கப்புறம் அழைச்சு
அதுக்கப்புறம் அந்த வனாந்திரத்துல போக வச்சு, வனாந்திரத்துல அங்க போய் ஆண்டவர் அந்த இடத்துல மோசையோடு பேசி, என் ஜனத்தை விடுவிக்க நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க. இந்த பிரயாணம் வந்து எல்லாத்த காட்டிலும் ஒரு மேலான ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு பிரயாணம். ஏன் அப்படின்னு சொல்லணும்னா, இது வந்து வெகு காலம் எடுக்கிற ஒரு பிரயாணமானது. அது மாத்திரம் இல்லாம நான் சொன்னது போல அடிமைத்தனத்துல இருந்த ஜனங்க விடுதலையாக்கி கொண்டு போகப்படுகிற பிரயாணம். ஸோ இந்த பிரயாணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சாதாரண பிரயாணம் போல ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜாலியா நம்ம என்ன பண்ணலாம், சைட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம், இல்லை சந்தோஷமா நம்ம ஒருவரோடு கூட பேசிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு பிரயாணம். ஏன் அப்படின்னா, அவங்க போறது என்ன இடம்? நல்லா ரோடு போட்ட இடமா பாஸ் சொன்னாங்க. ரோடு போட்டு நல்லா பஸ்ஸில் அவங்க போல, இல்லை ஒட்டகம் அதெல்லாம் கூட வச்சு அவங்க போல. வனாந்திரமான ஒரு பாதை. வனாந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. வனாந்திரம்னு சொல்லும் போது பாருங்க, நம்ம எப்படி இப்போ நம்ம இந்த சென்னை ரோட்டில் நம்ம நடந்து போகிறோம் அப்படின்னா, நம்ம காற்று எப்படி நைட்டில் காற்று எப்படி இருக்கும்? நம்ம காற்று மேலே படும் போது சூப்பராக இருக்கும். நல்லா சில்லுன்னு அந்த ப்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் மலை தேசத்துக்கு போன மலை பிரதேசங்களில் ஊட்டி கொடைக்கானல் போல நல்ல சில்லு அந்த காற்று வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் ஒரு தடவை மிஷன் ட்ரிப்புக்காக காலேஜ் இருக்கும்போது ராஜஸ்தானுக்கு போயிருந்தோம். அங்கே நைட்டு ஒரு 7 மணின்னு நினைக்கிறேன், வெளியே பைக்கில் போகும்போது எப்படி நீங்கள் 2 மணிக்கு நீங்கள் மதியம் பிரயாணம் பண்ணால் அந்த உஷ்ணம் இருக்குமோ அந்த போல் காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது. அப்போ அங்கே இருக்கிற நபரை பார்த்து எல்லாரும் கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன இந்த மாதிரி பயங்கரமாக உஷ்ண காற்று அடிக்குது? அப்போ சொன்னார்ப்பா, நீ எங்கே இருக்கிற அப்படின்னா பாலைவனத்து பக்கத்தில் தான் இருக்கிற, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் என்ன பண்ண பாலைவனம் வந்துடும். அதனால் அந்த பாலைவனத்தோட உஷ்ணம் எல்லாமே அப்படி பயங்கரமாக என்ன பண்ணும், அந்த காற்று எல்லாமே இப்படி தான், அதுதான் உங்களுக்கு ப்ரீஸாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நினச்சி பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு, ஒரு நார்மலாக ஒரு நல்ல வளர்ந்த ஒரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தாக்கு பிடிக்காத நிலைமையில் அங்கே இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்திலே நடந்து போனாங்க அப்படின்றது ஆச்சரியமான ஒரு காரியம். இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வனாந்திரத்தில் நடந்து போயிருக்கீங்களா? நான் போனது யாருமே போனதில்லை, வனாந்திரத்தில் நடந்து போனேன். ஆனால் இந்த ஜனங்கள், கர்த்தர் அழைச்ச இந்த ஜனங்கள் வந்து விடுதலைக்காக கானான் தேசத்துக்கு போகும்போது ஆண்டவர் வனாந்திரத்தில் அழைத்து செல்றார். பல காரியங்கள் நடக்கிற இந்த பிரயாணத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய 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 ஒரு மாற்றத்தை இஸ்ரேல் ஜனங்களோட வாழ்க்கையில், குறிப்பாக மோசேயின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்றத காண்பிக்கிறதா இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அதான் நம்ம வாசிக்கிறோம் இந்த சம்பவத்தில் 14வது வசனம் வாசித்தோம். ஆண்டவர் இந்த மோசேயை நோக்கி பார்த்து, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். இந்த இடத்துல 2 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த நேரத்தில் இந்த காலை வேளையில் இந்த மாதத்தின் இந்த முதல் வாரத்திலையும் வந்திருக்கிற உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். ஆமென். செல்லுமா செல்லாதா? யாருக்குமே விசுவாசம் இல்லையா? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அது மாத்திரம் இல்லை, முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, ஆமென். இளைப்பாறுதல் சொல்லும் போது அது நிறைய காரியங்கள் இருக்கு, அதை பற்றி பேசிட்டே போகலாம். ஆனால் இளைப்பாறுதல் சொல்லும் போது பாருங்க, நம்ம எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம களைச்சி போகிறோம். ஃபிசிக்கலாக நம்ம களைச்சி போகும்போது என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம், நம்ம தண்ணி குடிக்கிறோம், நம்ம சரியாய் நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப எழுந்துடுறோம். ஆனால் நம்ம வெறும் சரீர பிரகாரமான மனுஷர்கள் நம்ம கிடையாது. அதுதான் என்ன, ஆவி, ஆத்மா, சரீரம். அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம களைச்சி போகும்போது, நம்முடைய வாழ்க்கையில் விரக்தி, நம்ம வாழ்க்கையில் வெறுப்பு, இந்த காரியங்கள்லாம் இருக்கும்போது கர்த்தர் எதை வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னா, அவர் கொடுக்கிற நித்திய இளைப்பாறுதல். அல்லேலூயா, ஆமென். யாருக்கும் சந்தோஷமே இல்லையா? கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். ஆமென். இந்த விஷயத்தை வாசிட்டு இருக்கும் போது 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில 3 பரிமாணங்கள் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம வாழ்க்கையில கடந்த காலம் இருக்கு. கடந்த காலம் இருக்கா? எல்லாருக்குமே கடந்த காலம் இருக்கு. இப்போ நாம வாழ்ற இந்த காலம் என்னது? பிரசன்ட், நிகழ்காலம். நிகழ்காலம் தானது, நிகழ்காலம். ஓகே, இன்னொரு காலம் இருக்கு. அது என்ன காலம் நினைக்கிறேன்? ஃபியூச்சர், அதாவது வருங்காலம், எதிர்காலம். ஸோ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்.
ஸோ இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க பிரயாணப்பட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானானுக்கு போய் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல இந்த இடத்துல அவங்க பிரயாணம் அப்படியே நின்றுடுச்சு. பாருங்க, இந்த இடத்துல இந்த முன்னாடி சம்பவங்களையும் வாசிச்சிங்க அப்படின்னா 32வது அதிகாரத்துல வாசிக்கலாம். 32வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் இவங்களுக்கு வந்து இந்த சீனாய் மலையில மோசே காத்திருந்து 10 கட்டளைகளை என்ன பண்ணுவாரு, வாங்கி கத்திரிடத்துல வாங்கி கீழே வருவார். அந்த 7வது வசனம் 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலர். அதுக்கப்புறம் 9வது வசனம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழிக்க போடவும் நீர் என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். ஆமாம், இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் 10 கட்டளைகளை சீனாய் மலையில் காத்திருந்து மோசே பெற்றுக்கொண்ட பிறகு கீழே இருக்கிற ஜனங்க வந்து ஆண்டவர் செஞ்ச எல்லா நன்மைகளையும் என்ன பண்ணினாங்க, மறந்துட்டாங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இஸ்ரவேல் ஜனங்களை யாரு விடுதலையாக்க சித்தம் கொண்டது? ஆண்டவர் தான் சித்தம் கொண்டார். யார் அவங்க அழுகுறலை கேட்டது? எகிப்து தேசத்துல அடிமைகளா இருக்கிறாங்க, அந்த அழுகுறலை யார் கேட்டது? ஆண்டவர் தான் கேட்டார். யார் இறங்கி வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு அதை ஏற்படுத்தினதுன்னா ஆண்டவர் தான். யார் மோசையை அழைச்சது? ஆண்டவர் தான். யார் அந்த கண்ணீரை பார்த்து கானான் தேசத்தை கொடுக்கணும்னு சொன்னது? ஆண்டவர் தான். எல்லாவற்றையும் திட்டம் பண்ணினாரு. பாருங்க, அப்ப ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து அந்த பிரயாணம் ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கும்போது இங்க நடுவுல ஒரு பக்கத்துல அந்த பிரயாணம் அப்படியே நின்று போய் அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோசே, நான் அவங்க என்ன பண்ண போறேன், என்னோட கோபம் அவங்க என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால நான் என்ன பண்ண போறேன், இந்த ஜனத்தை அழித்து போடுவேன். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் நீதியுள்ள தேவன், அப்படித்தானே? நம்ம பல நேரங்களில் யோசிப்போம், ஆண்டவர் நீதியுள்ள தேவனா இருந்தார் அப்படின்னா நீதி குறையும் போது என்ன பண்ணணும், ஆண்டவர் தண்டிச்சு தானே வரும். ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ் இருக்காரு, அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி அவங்க பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் என்ன கொடுக்கணும், நீதி கொடுத்தே தான் ஆகணும். அப்படி நீதி கொடுக்கல அப்படின்னா அவரு அந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபைட் பர்சன் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆண்டவருடைய குணாதிசயங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம். பாருங்க, ஆண்டவர் நீதியுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன், அவர் நீதியின் மேல பிரியப்படுகிற தேவன், அவர் நீதி செய்கிற தேவன். தப்பு செஞ்சா தண்டனை கண்டிப்பா உண்டு, அப்படிதானே? கண்டிப்பா ஆண்டவர் தப்பு செஞ்சா தண்டனை கொடுப்பார். ஆனா இந்த இடத்துல அதே நேரத்துல ஆண்டவர் நீடிய பொறுமையாகவும் மன இரக்கத்தோடும் உருக்கத்தோடும் என்ன பண்றார், அந்த ஜனங்கள் மேல அன்புள்ளவராக இருக்கார். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் செஞ்ச எல்லா நன்மைகளையும், கர்த்தர் செஞ்ச நன்மைகள்னு சொல்லும் போது எகிப்து தேசத்துல இருந்து ஆண்டவர் வந்து கூட்டி கொண்டு வந்தார்ல இஸ்ரவேல் ஜனங்களை. அவங்க அந்த பல அதிசயங்களை பார்த்தாங்க. என்னென்ன அதிசயங்களை பார்த்தாங்க? அக்கினி கல்மழையை பார்த்தாங்க, தவளைகளா நிரம்பி இருக்கிறத பார்த்தாங்க, கடல் ரத்தமா மாறுறதை பார்த்தாங்க. இது எல்லாமே பயங்கரமான ஒரு ஆச்சரியமான அற்புதங்கள். இது எல்லாவற்றையும் ஜனங்க என்ன பண்ணாங்க, கண்ணார கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. மோசேவும் இதை பார்த்தாரா இல்லையா? மோசே தான் அது கூட இருந்து மோசே மூலமா தான் ஆண்டவர் வந்து இந்த காரியத்தையே நடப்பித்தார். இப்போ இந்த வசனங்களை வாசிக்கும் போது நான் 2 முக்கியமான இந்த ஒரு நபரை குறித்து, அது யாருன்னா மோசே. இன்னொரு கூட்டம் எப்படின்னா அந்த ஜனங்க. 2 நபர்களை குறித்து தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் ஜனங்க கண்ணார கண்டாங்க. மோசே மூலமா ஆண்டவர் செஞ்சார், மோசேவும் அதை பார்த்தார். இப்போ இந்த எல்லாருமே இதை பார்க்குறாங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்க, மோசே ஆண்டவுடைய கற்பனைகளை எடுத்துக்கொண்டு வர என்ன பண்ணா, சீனா மேல காத்திருந்து பெற்றுக்கொண்டார். ஆனா இங்க கீழே ஜனங்க என்ன பண்ணாங்க, மோசே போய் இவ்வளவு நாள் ஆச்சு, இனிமேல் என்ன பண்றது, நாம அவ்வளவுதான் விட்டுலாம். பல நேரங்கள்ல பாருங்க, நம்ம ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கையா கர்த்தர் நமக்காக செய்வார், எல்லா விஷயம் நடத்தினவர், கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில வரும்போது, இல்லை ஏதாவது ஒரு தாமதம் வரும்போது என்ன தோணும் அப்படின்னா, சொல்லுங்க, என்ன தோணும்னு நினைக்கிறீங்க? நம்ம பாடுள்ள மனுஷர்கள் தான். ஆண்டவரே சொன்னார், பச்சை மரத்துக்கே
இந்த பாடு அப்படின்னா. ஏன்னா அந்த பிரச்சனைகளை கடந்து போகும்போது நமக்கு என்ன தோணும், என்ன ஆண்டவரே அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எங்களை நீங்க கைவிட்டுட்டீங்களே. நம்ம ஆராதனை நடத்தும் போது செல்வது ஸ்டார்ட் பண்ணும்போது அதான் சொல்லியிருந்தார்ல, கர்த்தர் நம்மோடு கூட அவர் ஒருபோது நம்மள என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பாதைகளை கடந்து போகும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். அதே கேள்விதான் இஸ்ரவேல் ஜனங்க கேட்டான். நம்ம சொல்லலாம், இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சிக்கவே இல்லை, ஆனா அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் என்ன பண்ணிருப்போம்? அதே மாதிரி கேள்வி நிச்சயமா வந்திருக்கும். அதே மாதிரிதான் அவங்க கேட்டாங்க. ஆண்டவர் நல்ல சாப்பாடு கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, ஒரே காளையை தான் கொடுக்குறாரு, கொஞ்சம் வித்தியாசமா நல்ல சிக்கனு இல்லை மட்டனு அந்த மாதிரி. அதே மாதிரிதான் இந்த அந்த கொஸ்டின் கேட்டான் அப்படின்னா இந்த மாதிரிதான் கேட்டிருப்பாங்க. ஒரே மாதிரி மன்னாவை ஆண்டவர் மன்னா எங்கிருந்து அந்த தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவே கொடுத்தாரு, ஆனா அவங்க சொல்றாங்க ஒரே மன்னா, அது கொத்தமல்லியா, அது என்ன சொல்லுவாங்க அந்த தெரியல, ஒரே மன்னா ஆண்டவர் கொடுவாரு, என்னைக்கு தான் நமக்கு விடிவு காலம் வருமோ. அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சலசலப்பு வந்த போது என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப என்ன சொல்றாங்க, எகிப்து தேசத்துல இருந்தாலே என்ன பண்ணும், நல்லா இருந்திருக்குமே, அங்க போயிருந்தாலே பரவாயில்ல, நமக்கு இது கிடைக்குமே இது கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையா இருக்குமே அப்படின்ற மாதிரி குற்றம். இப்ப பாருங்க, கர்த்தர் செய்த எல்லா நன்மையும், அதான் நான் சொன்னேன்ல, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி. பாஸ்ட் அதாவது இந்த ஜனங்கள் தங்களை நடந்த காரியங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க அப்படின்னா, ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைதனமான காரியத்திலிருந்து எடுத்து வந்தார், அதெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. அங்க இருந்தாவது நாங்க ஒரு வேளை அப்படி தண்ணி குடிச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டு நம்ம ஃப்ரீயா இருப்போம். இங்க ஆண்டவர் கூட்டு வந்து மலைக்கு கீழே உட்கார வச்சு, மோசே போய் இன்னும் வரல, இங்க காத்திருக்க சொல்லி எங்களை பாலைவனத்துல நடக்க வச்சுட்டாரு அப்படின்ற கேள்விதான் அவங்களுக்குள்ள இருந்தது. முழுசா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் செஞ்ச அற்புதங்கள், அவர் நடத்தின விதங்கள் எல்லாத்தையும் மறந்து இப்ப என்ன பண்றாங்க, ஆண்டவரை பறிச்சு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜனங்கள் இப்படி பண்ணாலும் மோசேயோட காரியத்தை பாருங்க. இப்படி ஆண்டவர் சொல்றாரு, என் கோபம் இவர்கள் மேல் எழும்பிட்டதுனால நீ என்னை விட்டு விடு. ஆண்டவர் வந்து தெளிவா சொல்றாரு, மோசேயை பார்த்து சொன்னார், என்ன பண்ணு, தயவு செஞ்சு விட்டு விடு மோசே, நான் அந்த ஜனங்களை பார்த்தேன்னா அழிச்சிருவேன். அந்த அளவு ஆண்டவர் நீதி செய்கிற தேவன் அவங்க மேல கோபமா இருக்காரு. ஆனால் கீழே வசனத்துல வாசிக்கலாம், 11வது வசனம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படு பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரியவதென்ன. ஆமென். இப்போ மோசே என்ன பண்றாரு, ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவருக்கு கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் யாராவது கேள்வி கேட்க முடியுமா? யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா மோசே கொஸ்டின் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது நான் சொல்றேன், அது எப்படி ஆண்டவர் நோக்கி பார்த்து அவர் இப்படி பேசுறாரு. அந்த வசனம் சொல்லும், ஆண்டவர் மோசையோடு நண்பன், அதாவது ஃப்ரெண்டை போல என்ன பண்ணுவாராம், பேசுவார். இந்த இடத்துல ஆண்டவர் கோபம் பற்றி எறியும் போது மோசே கர்த்தர் செஞ்ச, கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு பாதைகளும் என்ன பண்ணவே இல்லை, மறக்கவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அந்த ஜனங்களை போல இருக்கணுமா, இல்லை மோசையை போல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மோசையை போல. ஆனா அந்த மோசே ரொம்ப கடினமான ஒரு பாதை. ஆனா அந்த மோசே அந்த ஜனங்களுக்காக என்ன பரிதபிக்கிறார். இந்த காலை வெல்லும் நம்மள ஆண்டவர் இந்த தேசத்துல இந்த இடத்துல வச்சிருக்கிறார் அப்படின்னும் போது நாம ஜனங்களுக்காக, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக நாம கர்த்தரிடத்துல வைராக்கியமா நின்று, ஆண்டவரே எந்த ஜனங்கள் நீங்க ஏற்படுத்தினீங்க, இவங்க மேல உங்க கிருபை இருக்கணும் ஆண்டவரே நம்ம கேட்க கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். ஸோ இப்போ இந்த இடத்துல மோசே ஆண்டவர் நோக்கி பாஸ், ஆண்டவரே நீங்க தான் என்ன பண்ணீங்க, எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வந்து எங்களை இந்த இடத்துல வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏன் ஆண்டவரே கோபம், ஏன் இந்த ஜனங்கள் மேல கோபம் அப்படின்ற மோசே அங்க பேசுறாரு. அதுக்கப்புறம் 12வது வசனம், மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கும் செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்வானேன். இப்ப என்ன சொல்றாரு மோசே, ஆண்டவரே எகிப்து தேசத்துல நீங்க வாக்கு பண்ணினதுனால நான் ராஜா முன்னாடி போய் சொன்னேன். என்ன சொன்னாரு, எங்களை இஸ்ரவேலின் தேவன் என்ன பண்ண போறாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்ய போகிறார். அந்த இடத்துல நாங்க எவ்வளவு பெருமையா எங்கள் ஆண்டவர் விடுவிச்சாருன்னு நாங்க சொல்லிட்டு வந்தோம். இப்ப இந்த இடத்துல உங்க கோபத்தினால இந்த வனாந்திரத்துல நீர் இந்த ஜனங்கள் அழிஞ்சு போனா அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பல நேரங்கள் நம்மளும் ஆண்டவர் பார்த்துக்க, ஆண்டவரே அவங்களுக்கு முன்னாடி நீங்க எங்களை வெட்கப்படுத்தாத நீங்க எழுப்பி நிறுத்துவன்னு சொன்னீங்களே,
அப்படி நீங்கள் கைவிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது ஆண்டவர், அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கோம்ல. அப்போ கேட்டிருக்கும்போது அதே போல தான் அங்கே மோசே ஆண்டவர் நோக்கி பார்த்து மன்றாடி ஆண்டவர்கிட்ட கேட்குறார், ஆண்டவரே நீங்கள் நினைத்தருங்க, உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உம்முடைய ஜனங்களுக்கு தீமை செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். அல்லேலூயா. மேல் அது ஒரு மோசேயுடைய அந்த லீடர்ஷிப், அதாவது அவருடைய தலைமை, அந்த தலைமையாக நடத்தின அவருடைய குணாதிசயங்கள்ல இது ஒரு பெரிய ஒரு குணாதிசயம். அந்த இடத்துல தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்கிற, ஆண்டவரே இந்த ஜனங்களை நினைச்சிருங்கப்பா, இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்கும், இந்த ஜனங்களோடு கூட நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா 13வது வசனம், ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலை நினைத்துரும் ஆண்டவரே, உங்களுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினீர். இப்போ மோசே வந்து ஆண்டவர்கிட்டயே என்ன பண்ணுவார்னா, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணுவார் சொல்லுவார். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கர்த்தருக்கு எல்லாமே தெரியும் தானே, வாக்குத்தத்தங்கள் தெரியும், அவர் பேசின பாரு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவருக்கு மோசே சொல்றாரு, மோசே ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, ஆண்டவரே ஆபிரகாமை நீங்க அழைச்சிங்க, இஸ்ரவேலை நீங்க நினைச்சிருங்க, வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களே, இந்த இடத்துல உங்களுடைய ஜனத்தை நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவரே, அவர்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு என்ன பண்ணா ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்போ மோசே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளும் நினைத்து அதை மறக்காம இந்த இடத்துல கர்த்தரிடத்துல பிரார்த்திக்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நினைச்சிருங்க, இந்த ஜனங்கள் மேல மனதுருகி நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் திரும்ப வாசிங்க நான் 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பாருங்க, ஆண்டவர் நீதி செய்கிற தேவன், அவர் கோபம் கொண்டு அவங்களை அழிக்க நினைச்ச போது மோசே கர்த்தர் நடத்தின எல்லா விதத்தையும், கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தத்தையும் எடுத்து அறிக்கையிட்டு ஆண்டவர் இடத்துல சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவருடைய அவர் மனம் மாறி பரிதாபம் கொண்டாரா ஜனங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். இந்த காலைவேளையிலும் நம்மோடு கூட ஆண்டவர் வந்து பல வாக்குத்தத்தத்தை சொல்லி பேசியிருப்பார். இந்த நம்ம நிறைய காரியங்களை குறித்து நம்ம யோசிச்சிருக்கலாம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் நடக்கலையே, இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம். ஆனாலும் இந்த காலைவேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைகளும் வீணாக தரையில விடவே விடாது. அல்லேலூயா. ஆமென். அவர் என்ன சொல்லியிருந்தாலும் இந்த காலைவேளையில கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்ற போதுமான தேவனாக இருக்கிறார். நாம செய்ய ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நீங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, அதை நிறைவேற்றி முடிக்க நீங்க மாத்திரம்தான் அதை நிறைவேற்றி முடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையிலும் நீங்க நம்ம இருக்கிற இடங்களை ஒரே நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, அப்பா நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் வாக்குத்தத்தங்களை பண்ணி நீங்க பாவத்திலையும் சாபத்திலையும் இருந்த எங்களை நீங்க தூக்கி எடுத்து இந்த நாளிலும் நீங்க கொண்டு வந்திருக்கிறீரப்பா. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை, எங்களுக்குள்ள கேள்வி இருந்தாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் வாக்கு பண்ணினவர், அது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நடத்துகிற தேவன். இந்த காலையில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி நடத்த ஆண்டவரே நீ சித்தம் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பிரார்த்திக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. ஆமேன். பாருங்க, இந்த கடந்த நாட்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தின எல்லா பாதைகளும் மறந்துட்டாங்க. ஆனா மோசே மறக்காததுனால அவர் என்ன பண்ணார், தொடர்ந்து ஆண்டவரத்துல அந்த வாக்குத்தத்தை எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் நினைச்சிருங்க. அப்போ ஆண்டவர் நினைத்தருளானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ண நினைத்தருளி அவர்கள் மேல பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, இந்த பிரயாணம் ஒரு பெரிய பிரயாணம், ஆண்டவர் வாக்கு கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிற அந்த பிரயாணம் தடைப்பட்டும் போது மோசே கர்த்தர் நடத்தின பாதைகளாக நினைச்சு இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட மன்றாடி ஜெபிச்சும் போது கர்த்தர் இறங்கினதை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் கடந்த நாட்கள்ல நம்ம விழுந்த இடத்த, நாம கஷ்டப்பட்ட இடத்த நினைச்சு நம்ம பல நேரங்கள் நம்ம கலங்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த காலையில நம்ம நினைப்பூட்டுக்கிற காரியம், கர்த்தர் நம்மளை எப்படி தூக்கி நடத்தினாரோ அதை நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செஞ்சு நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். தொடர்ந்து இப்பொழுது நம்ம வாசிக்கிறோம். இப்போ கடந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடந்த வாழ்க்கையை குறித்து எப்படி ஆண்டவர் நடத்தினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல இந்த பிரயாணம் இப்போ ஸ்தம்பிச்சு நிற்குது. ஆண்டவர் அழிக்கணும்னு சித்தம் கொண்டு இது பண்ணும்போது மோசே பேசி பேசி என்ன பண்ண மன்றாடுறாரு.
தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். நம்ம எல்லா வசனத்தையும் நம்ம வாசிக்க நேரம் இல்லைனால இப்போ 33வது அதிகாரத்தில் நம்ம 1வது அதிகாரத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் எத்தியரையும் பெரிசியனையும் எவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு? மோசே, நான் வாக்கு கொடுக்கிற தேசத்துக்கு உங்களை அழைச்சி கொண்டு போறேன்ப்பா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என்ன பண்றாரு? 2வது வசனம் சொல்லுது, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி சொல்றாரு, கானானியர், எபூசியர், நீங்க என்னென்ன தேசத்தெல்லாம் நீங்க தாண்டி போவீங்க நான் வாக்கு கொடுத்தனோ அந்த தேசத்தெல்லாம் தாண்டி போக நான் என்ன பண்றேன்? என்னுடைய தூதனை நான் அனுப்புறேன். இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். இது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, இதை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் யோசிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல ஆண்டவரோடு கூட பேசுற ஒரே ஒரு நபர் யாரு? மோசே மாத்திரம்தான். மன்றாட ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் இருக்காங்க. யார் அப்படின்னா மோசே மாத்திரம்தான். இப்போ மோசே நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தூதனை அனுப்புறேன்ப்பா அப்படின்னு சொன்ன பிறகு, சரி ஆண்டவரே ரொம்ப நன்றி, நீங்க அனுப்பி எங்களை எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக்கொள்வீர் சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க வேணாவா? சொல்லியிருக்க முடியுமா? சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்து போயிருந்தாலும் அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல மோசையோட குணாதிசயம் பாருங்க. என்ன முட்செடியின் நடுவுல தோன்றி ஆபிரகாம், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி நான் உன் கூட வருவேன், நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன தேவனை அவர் எப்படிப்பட்ட தேவன்றதை அறிஞ்சிருக்கிறார் மோசே. அல்லேலூயா. இந்த காலம் பாருங்க, முட்செடியின் நடுவிலே தோன்றின தேவன், அந்த ஆச்சரியத்துக்குரிய தேவன், நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான இடம்னு சொல்லி ஆண்டவர் அந்த பரிசுத்தமான தேவன் என்பதை அந்த இடத்துல மோசே கண்டு கொண்டார். அந்த முட்செடி எரியாம அந்த குரல் கேட்டதையும் அவர் அறிஞ்சார். அவர் எப்படிப்பட்ட தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் என்றதை அறிந்து கொண்டார். அது மாத்திரம் இல்லை, எகிப்து தேசத்துல அந்த நடந்த எல்லா பயங்கரமான அற்புதங்களையும் மோசே கண்டார். ஜனங்க மறந்துட்டாங்க ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை. ஆனா மோசே இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி சொல்லதை கேட்டு பாருங்க, அந்த இடத்துலமே முழுவதுமாக, ஆனாலும் வழியிலே ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்ண மாட்டேன், உங்க நடுவுல செல்ல மாட்டேன். இந்த உலகத்திலே பயங்கரமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு தெரியுமா? அதாவது எல்லா விஷயத்தையும் நம்ம சகிச்சிடலாம். ஒருவேளை என்ன சொல்றான், சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒருவேளை நமக்கு இருக்க வீடு இல்லை, நிலம், எந்த காரியம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனா ஒரு மனுஷனை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட வரதில்லைப்பா, எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னா, அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம் இல்லை, நினைச்சு பார்க்கவே முடியல. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் தான் இது எல்லாத்தையுமே இனிஷியேட்டிவ் பண்ணி நடத்திட்டே வராரு. நடத்தினவர் திடீர்னு நடுவில் நான் உன் கூட செல்ல மாட்டேன், நான் உன் கூட வரமாட்டேன்னு சொல்லும் போது அது ஒரு பயங்கரமான காரியம். மோசே எப்படி அதை ரியாக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா, எப்படி பண்ணியிருப்பாரு நினச்சி பார்ப்பேன். ஒருவேளை அந்த இடத்துல அவர் அழுது புரண்டு இருப்பாரா, இல்லை என்ன அதை யோசிச்சிருப்பாரு. ஆனால் அந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த காரியங்களை கேட்கும் போது, துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, தங்கள் ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கழட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது பாருங்க, நான் சொன்னேன்ல பயங்கரமான ஒரு காரியம்னு சொல்லும் போது, நான் அந்த நேற்றைய நடந்த ஒரு சம்பவம் தான் இல்லை. அதாவது ஒரு நபருக்கு, அவருக்கு எல்லாமே இருந்தது, பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, கையில் துப்பாக்கி வைக்க உரிமமும் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது, பயங்கரமான ஒரு சேஃபர். ஆனால் அந்த நபரை குறித்து நியூஸில் பார்க்கும்போது எப்பொழுதுமே 15-20 பேர் கூடவே தான் இருப்பாங்க. கூடவே இருந்து தான் என்ன பண்ணாங்க, எதுவும் நடக்காம மாதிரி பார்த்துப்பாங்க. பாருங்க, என்னைக்காவது நீங்கள் 10-20 பேரை கூட்டு போயிருக்கீங்களா? என் கூட ஒருத்தரே வர மாட்டான், எங்கே 10 பேர் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, சர்வசாதாரணமாக நம்ம எங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த பசங்க இருப்பாங்க. பசங்களை இந்த கொஞ்சம் அந்த பக்கத்தில் இந்த வரைக்கும் இந்த தூக்கிட்டு வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா காண மாட்டாங்க.
ஃபோன் எடுத்துட்டு அலோன்னு பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. பாருங்க 20 பேர் காவல் இருந்தோம், ஒரு உயிரை காப்பாற்ற முடியவே இல்லை. அப்போ நான் நினச்சி பார்த்துட்டே இருந்தேன், எத்தனை செல்வாக்கு, எத்தனை அதிகாரம், எத்தனை ஆசீர்வாதமான காரியங்கள் இருந்தோம், பாதுகாப்பு இல்லவே இல்லை. அது இல்லை கொடுக்க தேவன் வந்து இல்லவே இல்லை. ஆமாம், ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு எத்தனையோ குறைகள் இருந்தாலும், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும், அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கும்னு வாக்கு கொடுத்தார்ல. அல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் கர்த்தர் சொன்னார்ல, நான் உன் கூட இருந்து நடத்துவேன்னு சொல்லி, அந்த வார்த்தைகளை நம்ம நினைச்சு பார்க்கும்போது எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இப்படி ஆண்டவர் சொன்ன பிறகு எல்லாரும் தங்களை தாழ்த்தி என்ன பண்றாங்க, ஆண்டவர் நோக்கி முறையிட்டு ஜெபிக்கிறாங்க. இப்போ இல்லைன்னா என்னைக்குமே கிடையாது. அதாவது சொல்லுவாங்க நவ் ஆர் நெவர். இப்போ நீங்க அந்த எஸ்தருக்கு அப்படிதானே மொர்தெகாய் சொன்னார், நீ இப்போ இந்த ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கல அப்படின்னா இதுக்கப்புறம் தேவை இல்லை. ஆனா ஆண்டவர் எப்படியோ ஏதோ ஒரு மூலம் ரட்சிப்பை கொண்டு வருவார், ஆனா உன்னுடைய பங்கு இதுல முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிடும். அதே போல இந்த இடத்துல பாருங்க, ஜனங்கள் எல்லாம் இது பண்றாங்க. மோசே என்ன பண்றாரு, கூடாரத்துக்குள்ள போறாரு. என்ன நடக்குதுன்றது நம்ம வாசிக்கலாம். 9வது வசனம், மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. கர்த்தர் மோசேயோடே பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை? எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்கு. நான் நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். மோசையோட ஆண்டவர் எப்படி பேசினாரா, முகமுகமா, அதாவது ரொம்ப நெருக்கமா பேசியிருக்கிறேன். ஆனா பல நேரங்கள்ல ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரோடு கூட அந்த மாதிரி ஒரு ஐக்கியம் கிடைக்க ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க. என்ன நினைக்கிறோம் பாருங்க, நம்ம உலகத்துல இருக்கும் போது உலகத்தின் காரியங்களே யோசிச்சுட்டு இருப்போம், இல்ல உலகத்தை குறிச்சே கவலைகள் நிறைய இருக்கும். ஆண்டவர் பரிசுத்தமான தேவன். அப்போ அவருக்கு ஏற்ற அந்த பரிசுத்தமா வாழும்போது தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் வசனம் அப்படி என்ன சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமா உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தமா இருக்கும் போது தான் நீங்கள் என்ன வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சிநேகிதனோடு பேசுவதை போல மோசையோடு பேசினார். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஒரே நிமிஷம் ஆண்டவரே, நீர் மோசையோடு எப்படி சிநேகிதனை போல பேசினீரோ, ஆண்டவரே நாங்கள் தகுதி உள்ளவர்கள் கிடையாது, ஆனால் நீங்கள் எங்களை தகுதியாக்கி எங்கள் எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட பேசுகிறத நாங்கள் கேட்கணும்ப்பா. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்டு நடக்கிற ஜனங்களாக நீர் அப்படி நீங்கள் மாற்றுங்க. நாங்கள் உங்களை பார்த்து உங்களுடைய குரலை கேட்கிறவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். இப்போ பாருங்க, கர்த்தர் மோசேயோட சிநேகிதனோடு பேசுகிறத போல பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ 12வது வசனம், மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை, இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல நிறைய மோசே ஆண்டவர் கிட்ட ஞாபகப்படுத்தி பரிதாபம் கொண்டார் ஆண்டவர். இந்த இடத்துல திரும்ப ஆண்டவரத்துல பேசுறார். இப்போ எப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், நான் என்ன பண்ண மாட்டேன், உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு முடிஞ்சது. அதோட திரும்ப மேகஸ்தம்ப கூடார வாசத்துல ஜனங்கள் எல்லாம் தங்களை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இப்போ திரும்ப மோசே என்ன பண்றாரு, ஆண்டவரோடு கூட பேசுறார். இப்போ என்ன கோலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மோசையோட கோல், அங்க ஆண்டவர் சொல்லிட்டார் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார், தூதனை அனுப்புன்னு சொல்லிட்டார். இங்க மோசே என்ன பண்றாரு, தங்களுடைய பிரயாணத்தினுடைய முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரோட பேச போறார். இப்போ நம்ம அதை திரும்ப வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். இப்போ ஆண்டவரை பார்த்து மோசே சொல்றார், இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போன்னு நீங்க சொன்னீங்க, ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. இப்போ மோசே என்ன சொல்றாரு, ஆனாலும் நீங்க என் கூட யாரை அனுப்புவேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலை. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? அதுக்கு முந்தின வசனத்துலேயே நம்ம வாசிச்சோம். என்ன சொன்னாரு, தூதனை அனுப்புவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணார், தெளிவா சொன்னார். இப்போ ஆண்டவர்கிட்ட இவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க இந்த ஜனங்களை கூட்டிட்டு போன்னு சொல்லல, யாரை நீங்க அனுப்புவீங்க? இந்த கேள்வி எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பதில சொல்லிட்டாரு. ஆனா திரும்ப ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்க யாரை அனுப்புவீங்க? இப்போ தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஆகிலும் நீ இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் அறிவிக்கவில்லை, என்றாலும்
உன்னை பேச சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. இப்போ மோசே ஆண்டவரோடு கூட பேசும்போது பாருங்க எத்தனை ஆச்சரியம் பாருங்க. அவர் ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்துல திரும்ப சொல்றார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களாம், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளாம் எல்லாவற்றையும் திரும்ப என்ன பண்ண ஆண்டவருக்கு சொல்லி அவர் என்ன சொல்றார், ஆண்டவரே நீங்க என்ன பண்ணீங்க, உன் கண்களில் கிருபை கிடைச்சதுன்னு சொன்னீங்க, ஆண்டவரே என்னோட கூட இருப்பேன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா இப்ப 13வது வசனம், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். ஆமென். நான் சொல்றேன், பாஸ்ட் ரிமெம்பரிங் காட்ஸ் பிரசன்ஸ். பாஸ்ட் அவங்க வந்து கர்த்தர் எப்படி நடத்தினார் அப்படின்றத அவங்க நினைவு கூர்ந்தாங்க. ப்ரெசன்ட் டேஞ்சர் ஆஃப் லூசிங் காட்ஸ் பிரசன்ஸ். அதாவது இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல அவங்க கர்த்தருடைய பிரசன்னத்தையே இழக்கக்கூடிய அந்த தருணம். ஆண்டவரே வரமாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனா இந்த இடத்துல அவங்க பெரிய ஒரு தீர்மானம் எடுத்தே ஆகணும். அது யாருன்னா மோசே தான் என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்துல பேசுறாரு. ஆண்டவரே நீங்க என்னை எப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, உங்க கண்களை கிருபை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே நீ இந்த ஜாதி உம்முடைய ஜாதி என்று நினைத்தருளும் ஆண்டவர், நினைத்தருளும் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் அங்க ஜெபிக்கிற, ஆண்டவரே நீங்க என்னோட குடும்பத்தை நினைத்தரலும், என்னோட பிள்ளைகளை நினைத்தரலும். நம்ம பல நேரங்கள் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிக்கிற தேவன் தான். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்கள் சபையை நினைத்தரலுங்க, எங்களுடைய தேசத்தை நினைத்தரலுங்கப்பா, எங்கள் தேசத்துல உம்முடைய பிரசன்னத்தை உணரணும், உம்முடைய ஆளுகையை உணரணும். அல்லேலூயா. எப்பொழுதும் இல்லாதது போல இந்த நாட்கள்ல கர்த்தர் தேவனுடைய அன்பு, அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவின் அன்பு இந்த உலகத்துக்கு அதிகமா தேவை. எத்தனை பேர் அப்படி உண்மைன்னு சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு இந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமா தேவை ஒவ்வொரு காரியத்திலும். இப்போ மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்க நினைச்சரில்லைங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளே அவரோடு கூட பேசுறார். ஆனா ஆண்டவர் ஏதாவது திட்டினாரா மோசையை பார்த்து? என்ன நீ நான் பேசுனதே திருப்பி சொன்ன அப்படின்னு சொல்லு. இப்போ நம்ம ஒரு நபர்கிட்ட ஒரு சொன்ன வார்த்தைகளே நம்ம திரும்ப திரும்ப சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? அறிவு இருக்காம நான் சொன்ன வார்த்தை என்ன பண்ணா திரும்ப என்கிட்ட சொல்றான், எப்படி நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி தான் கேட்போம். ஒரு பேஷண்ட் அப்படி தான் ஒருத்தர் ஏதோ ஒன்று ரிப்போர்ட் கொடுக்கும்போது, ஐயா இது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னது பிறகு அவர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். நான் தான் காலில் வந்த பிறகே இது சொன்னேனேப்பா, இவ்வளோ நாள் கழிச்சு திரும்ப நான் சொன்னதே திரும்ப சரி. அப்போ ஒரு சின்ன விஷயத்தை நம்ம திரும்ப சொன்னாலுமே கோபம் வந்துடும் எல்லாருக்குமே. ஒரு இது சின்ன பசங்களுக்கு சொன்னாலே அப்படிதான். சின்ன பசங்களுக்கு ஏதாவது ஒரு அம்மா வேலை ஏதாவது கொடுத்துட்டு திரும்ப சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்லிட்டேம்மா நேத்தே, அதான் காலையிலே சொல்லிட்டேன்ல, திரும்ப எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்னு அந்த ஒரு இதாக திரும்ப எதுக்கு அந்த ஒரு கோபம் வரும்ல. ஆனா இந்த இடத்துல பாருங்க, மோசே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளே திரும்ப திரும்ப ஆண்டவருக்கு நினைவூற்ற மாதிரி சொன்னார். ஆண்டவர் கோபப்படவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் மோசையோடு சிநேகிதனை போட பேசி கொண்டிருக்கார். சிநேகிதன் அப்படிதானே, நம்ம என்ன பேசினாலும் கேட்பாங்க, என்ன பேசினாலும் அதுக்கு பதில் கொடுத்து உத்தரவு கொடுப்பாங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க பேசுறத ஆண்டவர் கேட்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இப்படி அவர் சொன்ன பிறகு, இது எல்லாவற்றையும் சொன்ன பிறகுதான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நம்ம வாசிச்சோம்ல முதல்ல 14வது வசனம். அதற்கு அவர், நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு அவர் 14:33-14, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். இப்போ நான் சொன்னது போல அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், அதாவது இந்த இப்போ நடக்கிற இந்த காலத்துல அவங்க அந்த பிரயாணத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தையே இழக்கக்கூடிய தருணம் வந்தபோது அவங்க என்ன பண்ணினாங்க, மோசே தேவனை நோக்கி அவர் மன்றாடி ஆண்டவருக்கு எல்லாவற்றையும், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், ஆண்டவர் சொன்ன நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி இப்போ அவர் நினைச்ச ஒண்ணு நிறைவேறிச்சு. என்ன சொல்லுங்க? ஆண்டவர் சொன்னார் நான் உன் கூடவே வரமாட்டேன்னு சொன்னார்ல, இப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதே ஆண்டவர் வார்த்தை, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் வராம இருந்திருந்தா கானான் தேசம் கிடைச்சிருக்குமா? கானான் தேசத்துக்கு போயிருப்பான். கர்த்தர், அதாவது ஆண்டவர் சொன்னார நான் உன் கூட வரமாட்டேன், தூதனை அனுப்புவேன்னு சொல்லி கானான் தேசத்துக்கு போயிருக்கான், எல்லாமே கிடைச்சிருக்கலாம். ஆனா அந்த பிரசன்னத்தினுடைய மகிமை, அந்த ஆண்டவர் இருக்கும்போது அது ஒரு டிஃப்ரென்ஸ். எபிரேய பிரதத்துல இந்த பிரசன்னம், அந்த சமூகம்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த இங்கிலீஷ்ல பிரசன்ஸ் இருக்கும், வேற என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியல, பிரசன்ஸ்
மை பிரசன்ட் ஷால் கோ வித் தி. நம்ம தமிழ்ல வந்து சமூகம், பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எபிரேய பதத்துல அதை வாசிக்கும் போது அது நல்ல வார்த்தை. நான் எழுதி வச்சா நான் அந்த எபிரேய பதத்துல வர அந்த வார்த்தையோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல் பர்சன், ஆக்சுவலி ஓல் பீயிங், அதாவது ஒரு நபர் வந்து கூட இருக்காரு. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசன்ட் அப்படி ஒவ்வொருத்தர் பேர் சொல்றாங்க. இப்போ சொல்றாங்க திவாகர் அப்படின்னு சொல்றாங்க. ஆளே இல்லாம நான் கையை மட்டும் அப்படி தூக்கி காமிச்சேன் அப்படின்னா பிரசன்ட் மேம் அப்படின்னு சொன்னா என்ன போட்டுருவாங்களா? பிரசன்ட் என்ன சொல்லுவாங்க? ஆப்சண்ட் தான் போடுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா ஃபேஸ், அதாவது முகம். அந்த முகத்தை பார்த்தாதான் ஓகே, இவன் தான் திவாகர், இவங்க தான் பிளஸ்ஸி, இவங்க தான் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த எபிரேய பதத்துல அந்த பிரசன்ஸ், அந்த வார்த்தைக்குடைய அர்த்தம் வந்து என்னன்னா ஃபேஸ், அதாவது அந்த முகம். அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னுடைய முகம் உனக்கு முன்பாக கடந்து, அதாவது ஆண்டவருடைய முகம், அதாவது ஆண்டவரே முழு அவர் கடந்து போவார். யாருக்கு முன்னாடி? அந்த ஜனங்களுக்கு முன்பாக. அப்போ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த நாள் காலை வேளை நமக்குள்ள பேசும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு முன்பாக போவார். அப்போ அவர் முகம் முன்னாடி போகுது அப்படின்னா அவர் முழுதா இங்கே போகும்போது எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஃபேஸ் தான் நமக்கு என்ன எக்ஸ்பிரஷனுக்கு இம்பார்ட்டன்ட். கையை வச்சு நீங்கள் எக்ஸ்பிரஷன் பண்ணலாம், ஆனாலும் இந்த ஃபேஸில் வந்து கோபம், வெறுப்பு அப்படின்னு ஒவ்வொரு எமோஷன்ஸும் வந்து வெளிப்படுத்துகிற காரியம் வந்து இந்த முகம் தான். அப்போ ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் டீச்சர், ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட். அப்போ அந்த முகம் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நபர்னாலே அந்த முகம் இல்லாமல் ஒரு நபர் நடந்து போனால் என்ன நினைப்பீங்க? சொன்னாங்க பார்த்தீங்களா? அது ஒரு திடீர்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல நடந்து போகிறாங்க ராத்திரி வேலையில். இவங்க ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லி தலையை ஃபுல்லாக மறைச்சி தலை இல்லாத மாதிரி ஓடுறாங்க. போகிறவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அப்போது என்ன நினைப்பாங்க? பேய், பயங்கரமான ஏதோ ஒரு பிசாசு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்போது அந்த முகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ இந்த காலை வேளை அதனால தான் அந்த வசனமும் சொல்லுதுல, கர்த்தாவே உம்முடைய முகத்திலுள்ள அந்த பிரகாசம் என்ன பண்ணும்? எனக்குள்ள வெளிப்படட்டும். ஆமென். ஸோ அப்போ ஆண்டவர் சொன்னார்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக சொன்ன. அப்போ ஆண்டவரே என்ன பண்ணுவாராம்? முன்பாக போவேன். அப்போ ப்ரெசண்ட்ல அவங்க எடுத்த முடிவு, நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. இப்போது அந்த இடத்துல மோசே சொன்னார், உங்களுடைய சமூகத்தை நீங்கள் எனக்கு காண்பீங்க. தொடர்ந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னா 15-16. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உங்களுடைய சமூகம் என்னோட கூட சொல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஸோ மோசே கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு பாதைகளையும் நினைவு கூர்ந்தார். இப்போ அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசனத்துக்காக வாஞ்சித்து கேட்டார். கர்த்தர் என்ன பண்ணார்? வாக்கு பண்ணினார். தொடர்ந்து வாசிச்சோம் அப்படின்னா 17வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த 16வது வசனம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினாலே அறியப்படும்? நீர் எங்களோட கூட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேச சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆமாம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு, ஆண்டவரே உன் கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு அவங்க எதனால் அறிஞ்சுக்கொள்ளணும்? உங்கள் பிரச்சனை எங்களோடுக்குள்ள வருவதனால் அல்லவான்னு சொல்லும் போது கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன பண்ணாராம்? இந்த வார்த்தை ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை. 17வது வசனத்தில், நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். அப்போ ஆண்டவரே என்ன சொல்றாரு? மோசே, நீ என்ன சொன்னியோ அதை மாதிரியே நான் செய்வேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலையில் நம்மளை பார்த்து, நீங்க என்ன சொன்னீங்களோ அது மாதிரியே செய்வேன் ராஜ் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னார்னா எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். நம்ம கேட்ட ஆண்டவர், அப்போ நீ என்ன சொன்னியோ அதையே நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதே மாதிரி செஞ்சு 18வது வசனம், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்போ கர்த்தர் பாருங்க, அதிசயம் செய்கிற தேவன். இந்த இடத்துல ஜனங்கள் கர்த்தர் செஞ்ச நன்மைகளை மறைஞ்சாலும் அந்த பாஸ்ட், அதாவது இந்த கடந்த காலத்தை குறித்து எல்லாவற்றையும் கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் மோசே நினைவு கூர்ந்தார். அந்த கர்த்தர் செஞ்ச நினைவு கூர்ந்து அவருடைய பிரச்சனை இல்லாமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் கடந்து போகக்கூடாதுன்ற தீர்மானத்தை எடுத்தாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஃபியூச்சர்
ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ட். நான் வரும்போது ஒரு ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் ஒன்று போட்டிருந்தது, ப்ராமிஸ். அதாவது நம்ம ப்ராமிஸ்ன்னு சொல்லி அந்த பேர் ஃபர்டிலிட்டி சென்டர் நினைக்கிறேன். அது பேர் என்னன்னா ப்ராமிஸ். நான் திடீர்னு இந்த நம்ம எப்பவுமே முதல் வாரம்னு வரும்போது ப்ராமிஸ் ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னால, அப்போ நான் திடீர்னு கடந்து போகும்போது அந்த வார்த்தையை பார்த்தேன். ப்ராமிஸ் நல்ல பெரிய ஏதோ போட்டாங்க ப்ராமிஸ் அப்படின்னு. அப்போ நினச்சேன், ஓகே நமக்கு கிடைக்கிற எல்லா ப்ராமிஸை, நமக்கு நிறைய ப்ராமிஸ் கிடைக்கும்ல, இந்த வாக்குத்தத்தம் அந்த வாக்கு, ஆனால் எல்லாத்த காட்டிலும் வெளியேற பெற்றதான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பது தான். அல்லேலூயா. இந்த காலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட சொல்லி நம்ம கடந்து வந்த எல்லா பாதைகளும் நம்ம மறந்து கர்த்தர் நடத்தின விதங்களை நம்ம நினைவு கூர்ந்து இந்த நாளிலும் நம்ம தீர்மானம் எடுத்து, ஆண்டவரே நீங்க என்னை வாழ்க்கையில் செய்யணும்னு நினைச்சிருக்க ஒவ்வொரு காரியத்தை நிறைவேற்ற நீ போதுமான தேவன் நம்ம அறிக்கையிட்டு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அவருடைய பிரசன்னம் கடைசி வரை என்னோட சமூகம் உன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஸோ நம்ம இப்போ எடுக்கிற தீர்மானம் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடங்களை நம்ம எழுந்து நின்று நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் எல்லாவற்றையும் சொல்லியிருந்தில்லை, பட் இருந்தாலும் ஒரே சமூகம் தான். நம்முடைய கடந்த காலத்தில் கர்த்தர் நம்ம நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக நம்ம நன்றி சொல்லி, கர்த்தர் அதிசயங்களை செஞ்சு நம்ம நடத்தின ஒவ்வொரு பாதைகளையும் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் சேர்ந்து நடத்தின பாதைகளுக்காக நம்ம நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி, கர்த்தர் எத்தனையோ பாதைகளில் நம்ம வழி விலகி போன போதும் கர்த்தர் நம்மளை கூட்டி நம்மளை நேசிச்சு நம்மளை திரும்ப எடுத்துக்கொண்டார். இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி பார்த்தப்பா, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுடைய எல்லா செயல்களிலும் உம்மை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக, உம்மை நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வார்த்தை எடுத்து செல்கிறவர்களாக, உமக்கென்று வைராக்கியமாக நிற்கிறவர்களாக நீர் இந்த நாள் எங்களை மாற்ற வேணும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் உம்முடைய பிரசன்னத்தின் அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதனால நீர் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக நாங்கள் ஆண்டவரை வென்று நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்வோம் என்று நாங்கள் ஆண்டவரை அறிக்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம சொல்லுவோமாப்பா, யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன் நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம்னு சொல்லி இந்த 2 வரிகளை மாத்திரம் நம்ம பாடி நம்ம முடிக்க போகிறோம். அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தமே, ஆண்டவரே பொன்னும் பொருளும் செல்வங்களும் பட்டம் பதவிகளும் எல்லாவற்றை காட்டிலும் எங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்றப்பா, அது உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மளை நடத்த நமக்கு ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் சித்தம் கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி பார்த்தப்பா, உடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேனென்றும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் வாக்கு பண்ணினவர் ஒருபோதும் மாறிடாத தேவன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி நடத்த நீர் போதுமான தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் நோக்கி பார்த்து எந்த சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, நாங்கள் இந்த காலை வேளையுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மறந்தது போல நாங்களும் உம்முடைய நீர் நடத்தின ஒவ்வொரு பாதைகளும் மறக்காதபடி உம்முடைய நீ செய்த நன்மைகளை நாம் நினைத்து நன்றி சொல்லி எங்களுடைய ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் அதை நினைத்து நன்றியோடு நாம் துதிக்க நீங்கள் கிருபை செய்வீராக. எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு பாடலை நம்ம பாடி நம்ம கர்த்தருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். யெகோவா ஈரே, தந்தையாம் தேவன் நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. நீ மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்.
சேர்ந்து சொல்லுமா, நீங்க மாத்திரம் போதும் தகப்பனே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் நமக்கு போதும், அவருடைய அன்பு மாத்திரம் நமக்கு போதும். எத்தனை செல்வங்கள், சுகங்கள், எத்தனை பதவிகள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகம் கொடுக்கும் அந்த நித்திய மகிழ்ச்சி எந்த ஒரு காரியத்தாலுமே கொடுக்க முடியாது. அதனால சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நித்திய மகிழ்ச்சி நான் அடைகிறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் மாத்திரமே எனக்கு ஆண்டவரே வாஞ்சியாக இருக்கிறது. இந்த காலைவேளை ஆண்டவர் நோக்கி பார்த்தப்பா, இந்த மாதத்திலையும் ஆண்டவரே நாங்கள் என்ன மாதிரி சூழ்நிலைகளை நாங்கள் எதிர்கொண்டாலும் நாங்கள் எதை குறிச்சும் நாங்கள் கவலைப்படாமல் எங்களோடு கூட இருக்கிற தேவன் நீர் உண்மை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்ல எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்ம இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தப்பா, எங்கள் சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சபையின் ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு பெரியோர்கள், ஒவ்வொரு முதியோர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எதை குறிச்சும் கவலைப்படாமல் அப்பா உம்முடைய பிரசனத்தின் ஆண்டவரே நிறைவோடு கூட இந்த மாதத்தில் ஆண்டவரை மகிழ்ந்து உம்முடைய பிரசனத்தில் ஆண்டவரை களிக்கூற கத்த நீர் எங்கள் ஒவ்வொரு சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த காலையில் ஆண்டவரே எங்கள் சபை போதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டரோடு கூட உங்கள் சமூகம் இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே, ஆண்டவரை பலப்படுத்தி நடத்தும், குடும்பத்தோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளுக்கும் நீங்களாக்கி கர்த்தருடைய பிரசனத்தினால் நிறைத்து ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் போதகரை நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபை நீங்க நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த மாதத்தில் ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே தம்பி ராஜ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசாக நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கூட இருந்து மகனுடைய வாழ்க்கையில எல்லா துயரங்கள், எல்லா எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போட்டு உங்களுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைவான சந்தோஷத்தை நீர் கட்டளையிடுவீராக. என்னென்ன தேவைகள் ஆண்டவர் இருக்கிறதோ எல்லாவற்றையும் குறைவுகளும் நிறைவாக மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. குடும்பத்தில் நீர் கிரியை செய்ய போற தயவுக்காக நன்றியோடு நாம துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொருவரையும் கொண்டாடுகிற பிறந்தநாள், திருமணநாள் காணுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு குடும்ப பிரசன்னம் இருக்கட்டும் தகப்பனே. போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே நீர் உம்முடைய சமூகத்தை எங்கள் முன்பாக நீர் கடந்து சென்று நீர் எங்களோடு கூட நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வசனங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் சாட்சிகளாக நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை கரங்களை பலப்படுத்தி ஆண்டவர் உமக்கென்று நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரே ஜெபத்தில் தரித்திருக்கவும் ஆண்டவரே வேத தியானிப்பில் தரித்திருக்கிறவும் இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக உம்முடைய சபையை நாடி உம்முடைய சமூகத்தை இன்னும் நாடி ஓடி வரும் நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுத்து நடத்துங்க. சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாவற்றையும் நீங்க நிறைவாக்கி பரிபூர்ணமாக கொடுக்கிற தேவனே நீர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய ஆளுகையின் பிரசனம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. திரும்பமாக அந்த வசனத்தை வாசித்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லுவோம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்ன தேவன். சமூகம் என் முன்பாக இந்த மாதம் முழுவதும் செல்லட்டும். எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து நடத்துகிற தேவன் நீர் எங்களை நடத்துவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் அவர் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆம் ஆம் ஆம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்த்தினோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.